நாங்கள் ஒன்று அதிபர்களாக வந்து இந்த நாட்டை எல்லாம் மாற்ற முடியாது. ஏன் தமிழ் முழக்கம் என்று வைக்கக்கூடாது என்று திடீர் தமிழ் பற்றாளர்கள் பலர் கேட்கிறார்கள். திராவிட தமிழர்கள் என்பது தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்கிற பொருளில் அல்ல. காலம் கருதியும் மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கிற பெருமக்களில் யார் பெயரை சொல்லுவது யார் பெயரை விடுவது என்கிற குழப்பத்தின் காரணமாகவும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இதழை வெளியிட்டு நூல்களை வெளியிட்டு நாட்காட்டியையும் வெளியிட்ட பிறகு நண்பர் நக்கீரன் கோபால் என்னிடத்தில் ஒன்று கேட்டார். திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு பொருளாதாரம் சரியாகிவிட்டது போல இருக்கிறது என்று கேட்டார். எங்களை யாரும் நம்ப மறுக்கிறார்கள். அவர் நம்ப மறுத்ததில் வியப்பில்லை. எங்கள் தோழர் உமாபதி வீட்டிலிருந்து புறப்பட்டு அன்பகத்துக்கு போய்விட்டார். அன்பகத்திலே யாரையும் காணவில்லை என்று இங்கே வந்தார். வேறொரு காரணமும் இல்லை. அன்பகத்துக்கு மேல் இவர்களால் வேறு அரங்கத்தை பிடித்து நடத்த முடியாது என்பதுதான். எனவே பல தடைகளை தாண்டித்தான் இன்றைக்கு திராவிட முழக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். வரவேற்புரை ஆற்றிய நண்பர் வேடச்சந்தூர் ரவி சொன்னார், குடியரசுக்கு தடை வருகிற போது பகுத்தறிவு, பகுத்தறிவுக்கு தடை வருகிற போது புரட்சி, புரட்சிக்கு பிறகு வந்தது விடுதலை. இப்படி ஐயா அவர்களும் பல பத்திரிகைகளை நிறுத்திவிட்டு அடுத்தடுத்த புதிய இதழ்களை தொடங்கினார். அப்படித்தான் எங்கள் ஆசிரியர் சுபவியும் என்றார். இல்லை, பெரியார் அவர்களுக்கு தடை வந்தது, நாங்கள் நிறுத்தியதற்கு காரணம் எங்களால் நடத்த முடியாமல் நிறுத்தினோம். இரண்டும் வேறு வேறு. ஆனாலும் எனக்கு அதில் ஒன்று அவமானம் இல்லை. காரணம், வீழ்வது அவமானம் இல்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். கடந்த 40-50 ஆண்டுகளில் ஒரு நாளும் நானும் என்னோடு அணிவகுத்து நிற்கிற தோழர்களும் வீழ்ந்து கிடந்ததே இல்லை. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் தான் சொல்லுவார், 10வது தடவை கீழே விழுந்தவனை முத்தமிட்டு பூமி அன்னை சொன்னாள், எழுந்திரு மகனே, ஏற்கனவே 9 முறை எழுந்தவன் இல்லையா நீ என்றார். எனவே விழுந்த கணக்கை விரட்டுவோம், எழுந்த கணக்கை ஏந்துவோம் என்கிற அடிப்படையிலே தான் மீண்டும் தொடங்கி இருக்கிறோம். இந்த நேரம் நான் பேசுவதற்கான நேரம் இல்லை. மிக குறைவான நேரத்தில் தான் இந்த விழாவை முடிக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான பரிசு என்ன தெரியுமா? இந்த அரங்கம் நிறைய கூடியிருக்கிற நீங்களும் எங்களுக்கு கிடைத்த பரிசு. காலையிலே இருந்து உடல் நலம் இல்லாமல் உடல் வலியோடும் காய்ச்சலோடும் மேடையிலே அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களும், மருத்துவமனையிலிருந்து நேராக வந்திருக்கிற நக்கீரன் கோபால் அவர்களும், வெளியூரிலிருந்து விமானத்தை பிடித்து இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களும், நாங்கள் எங்கள் உழைப்புக்கு அவர்கள் தந்திருக்கிற மதிப்பும் பரிசும் அதுதான். வேடிக்கையாக சொன்னால், நான் அமர்ந்திருக்கிற இடம் எனக்கு கொஞ்சம் அச்சமாகத்தான் இருந்தது. 2 பேரும் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கிறார்கள். 2 பேருக்கும் நடுவில் தான் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களினுடைய இறுதி நிகழ்வு. நாம் இரங்கல் தெரிவித்ததற்கான அடிப்படை, யார் ஒருவர் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் இறந்த பிறகு மக்கள் எல்லோரும் அவரை நல்லவர் என்கிறார்களே, அதை விட பெரிய சொத்து வேறு ஒன்றும் யாரும் சேர்த்து விட முடியாது. எனவே அவருடைய இறுதி நிகழ்வுக்கு நடிகர் இளவரசு அவர்கள் கண்டிப்பாக சென்று வர வேண்டும், சென்றிருப்பார்கள் என்று கருதினேன். அவரும் இங்கே வந்திருக்கிறார். நவாஸ்கனி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அஞ்சலில் அனுப்பினால் தாமதமாக கூடும், உங்களினுடைய SD கொரியரில் எங்கள் இதழை அனுப்ப முடியுமா என்று கேட்டேன். கேட்டுவிட்டு அடுத்த வரி சொன்னேன், உங்கள் தொகையை எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்கும் தொகையை வாங்கி கொண்டு அனுப்புவதென்றால் அனுப்ப முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் இசைந்தார் என்கிற ரகசியத்தை இந்த அரங்கில் சொல்லுவதை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எல்லோரும் அப்படி கேட்டால் அவர் இனி விழாக்களிலேயே கலந்து கொள்ள மாட்டார். அவருக்கும் நம்முடைய நன்றி. தோழர் அருண்மொழி அவர்களுக்கு காலையிலே முதலில் ஒரு ஆளுக்கு 10-15 நிமிடம் பேசலாம் என்றேன்.
காலையிலே அழைத்து இருக்கிற நிலையை பார்த்தால் ராசா அவர்களுக்கும் உடல்நலம் இல்லை, நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் உடல்நலம் இல்லை, நீங்கள் கூடுதல் நேரம் பேசுங்கள் என்றேன். பிறகு மாலையில் அழைத்து எல்லோரும் வந்து விட்டார்கள், மறுபடியும் குறைத்து பேசுங்கள். இப்படி விருந்தினர்களை யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த உரிமையோடு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த இதழின் நோக்கம் என்ன என்று சொல்லுவதற்காக என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். ஒரு வரியில் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நோக்கம் எதுவோ, நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற கருஞ்சட்டை பதிப்பகத்தின் நோக்கம் எதுவோ, எங்களின் திராவிட பள்ளியின் நோக்கம் எதுவோ, எங்கள் திராவிடம் 100 வலையொலியின் நோக்கம் எதுவோ, அதே நோக்கம்தான் திராவிட இயக்க கருத்தியலான சமத்துவத்தை, சமூக நீதியை மக்களிடம் பரப்புவது மட்டும்தான் ஒரே நோக்கம். வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை, வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு தெரியாது. சமூக நீதி சமத்துவத்தை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. ஏன் தமிழ் முழக்கம் என்று வைக்கக்கூடாது என்று திடீர் தமிழ் பற்றாளர்கள் பலர் கேட்கிறார்கள். காரணம், இந்த மண்ணில் சமஸ்கிருதம் உலவிக் கொண்டிருந்த போது அதை விரட்டி, இந்தியை விரட்டி தமிழ் மண்ணில் தமிழை கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். எனவே திராவிட இயக்கத்திற்கு இவர்கள் அறிவுரை சொல்ல வருகிறார்கள். அவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், திராவிட இயக்கம் இல்லையானால் எங்கள் ஐயாவினுடைய தெளிந்த உரையும், அண்ணாவின் அடுக்கு மொழியும், தலைவர் கலைஞரின் எழுச்சி உரையும், இன்றைக்கும் எங்கள் தளபதியின் உரையும் இல்லை என்றால் இந்த நாட்டில் அக்ராசனரும் காரியதரிசியும் பொக்கிஷதாரரும் தான் மிஞ்சியிருப்பார்கள். அக்ராசனரை, காரியதரிசியை விரட்டி அடித்துவிட்டு, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்காள் என தமிழ் முழக்கம் செய்தது இந்த மண்ணில் திராவிட இயக்கம்தான். எனவே திராவிட முழக்கம் என்றால் அதில் தமிழ் முழக்கமும் உள்ளடங்கும். நாங்கள் தமிழர்கள், மொழியால் இனத்தால் தமிழர்கள். ஆனால் சமத்துவம், சமூக நீதி என்னும் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருப்பதால் நாங்கள் திராவிட தமிழர்கள். நாங்கள் திராவிட தமிழர்கள் என்பது தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்கிற பொருளில் அல்ல. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். சமூக நீதியை, சமத்துவத்தை, பெண் விடுதலையை முழங்குகிற ஒரு கருத்தியல். அதை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழர்கள் எல்லோரும் திராவிட தமிழர்கள். நீங்கள் திராவிட தமிழர்களாக இல்லாமல் ஆரிய தமிழர்களாகவோ தமிழ் இந்துக்களாகவோ இருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை. நாங்கள் திராவிட தமிழர்கள். எனவே திராவிட முழக்கம் தமிழ்நாடெங்கும் கேட்க வேண்டும். இந்த இதழ் மூலம் நாட்டை அப்படியே மாற்றி விடுவோம், 10 லட்சம் படிகளை காப்பி கொண்டு வருவோம் என்கிற கற்பனைகளோ புனைவுகளோ எங்களிடத்திலே இல்லை. நாங்கள் அப்படியெல்லாம் சமூகத்தை மாற்றி விடுகிற அளவுக்கு பெரிய பண வலிமையோ அல்லது மக்கள் வலிமையோ உடையவர்கள் இல்லை. நாங்கள் ஒன்று அதிபர்களாக வந்து இந்த நாட்டை எல்லாம் மாற்ற முடியாது. மிக எளிமையானவர்களாகவே உங்கள் முன்னால் இருக்கிறோம். ஒன்று மட்டும்தான் நாங்கள் சொல்கிற உறுதி, எங்கள் அளவில், எங்கள் செயலில் எது இயலுமோ அதை இடையறாது சாகும் வரை செய்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால் எப்போதும் ஏமாற்றமும் இல்லை. செய்ய நினைத்ததை, செய்ய முடிந்ததை செய்வோம். துணை நில்லுங்கள். நான் பெரிதாக கூட கணக்கிடவில்லை. கோபால் அவர்கள் கேட்டார், ஆண்டு கட்டணம் வாங்க தொடங்கிவிட்டீர்களா என்று. அதையெல்லாம் தொடங்கிவிட்டோம். 2000 எட்டி இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள் 10,000 என்பது எங்கள் இலக்கு. அதற்கு மேல் வந்தால் மகிழ்ச்சி, வரலை என்றாலும் வரவில்லை என்றாலும் கவலை இல்லை. தொடர்ந்து 10,000 பேருக்கு மாதந்தோறும், அதாவது வலையொலியின் மூலம் சொல்லுவதை, மேடைகளில் பேசுவதை, திராவிட பள்ளியில் வகுப்பாக நடத்துவதை வடிவம் மாற்றி அச்சு ஊடகத்தில் எழுத்தாக கொண்டு வருகிறோமே தவிர எங்கள் கருத்தும் கொள்கையும் எப்போதும் ஒன்றுதான். வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம். நாங்கள் திராவிட பள்ளியிலும் சொல்லுகிற தொடர் வாருங்கள் சேர்ந்து படிப்போம் என்பதுதான். நாங்கள் சொல்லித் தருகிறோம், நீங்கள் கேளுங்கள் என்பதல்ல. சேர்ந்து படிப்போம் என்பது போல வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம். இந்த தருணத்தில் எங்கள் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இயக்குனர் ராஜன் அவர்கள் பதிப்பகத்தின் சார்பில் 3 புத்தகங்கள் புதிதாக வெளிவந்திருக்கின்றன. அவற்றை வெளியிடுவதற்கு தனி விழா வைத்துக் கொள்ளலாமா என்றார். முடியாது. அது நமக்கும் தொல்லை, வந்திருக்கிறவர்களுக்கும் தொல்லை. மறுபடியும் வர வைக்க முடியாது. இந்த மேடையிலேயே நம்முடைய ராஜா அவர்களே வெளியிடட்டும், அமைச்சர் அவர்களே பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னேன். அந்த 3 நூல்களில் 2 நூல்கள் என்னுடைய நூல்கள்.
ஒவ்வொரு நாடும் அதிகாலையில் உங்களை வந்து தட்டி எழுப்புகிற ஒரு நிமிட செய்திகளில் 500 செய்திகளை தொகுத்து ஒரு தொகுதியாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இயக்கம் எழுதி வளர்ந்த இயக்கம் என்று நான் முரசொலியில் எழுதிய கட்டுரை நூலாக வந்திருக்கிறது. இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும், திராவிட போராளிகள் என்று அருள்மொழி முரசொலியிலே தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற அந்த கட்டுரைகள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணம். மிகப்பெரிய வரலாற்று ஆவணம். பல செய்திகளை அந்த கட்டுரைகள் எனக்கு தந்திருக்கின்றன. அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் RSSஐ அச்சுறுத்துகிற கூறுகள் எவை என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். 3ஐயும் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதற்கும் ஏற்புரையும் நன்றியுரையும் இதுவாகவே அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.